மார்க்கெட்லயே பிரீமியம் குவாலிட்டி அதுவும் அஃபோர்டபுள் பிரைஸ்ல உங்க டாய்லெட்டை சுத்தம் பண்ண ஒரே சாய்ஸ் பைசன் டாய்லெட் கிளீனர் ஜஸ்ட் 79 ரூபாய் மட்டுமே. சார் வணக்கம். வணக்கம் சிபி. எஸ் சார், புத்தாண்டு முடிஞ்சலா பொங்கலுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. ஆமாம், இந்த வருஷத்தையும் ஒரு கை பார்க்கலான்னு உலகம் முழுக்க மக்கள் தயாராகிட்டு இருக்கவங்க தான் தெரியுது. ஆமாம், குறிப்பாக பொருளாதாரம் சார்ந்து பல பேருக்கு சந்தேகங்கள் இருந்துகிட்டே தான் இருக்குது. இந்த வருஷம் எப்படி இருக்கும், நம்ம எப்படி அந்த பணத்தை அதிகப்படுத்திக்கிறது, பண மேலாண்மைங்கிறது எப்படி கற்றுக்கிறதுங்கிற சந்தேகம். இப்போ இந்த 2026 உலக பொருளாதாரம், இந்திய பொருளாதாரம் எப்படி சார் இருக்கும்? புத்தாண்டு வாழ்த்துக்கள், வரப்போகிற திருவள்ளுவர் ஆண்டு வாழ்த்துக்கள், தேங்க்யூ சார், பொங்கல் வாழ்த்துக்கள் எல்லாம். என்னென்னா ஒவ்வொரு நாளுமே நமக்கு ஒரு புதிய தினம், புதிய ஆண்டு, புதிய மாதம், புதிய வாரம். அப்படி தான் போன வருஷத்துக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி, அடுத்த வருஷத்துக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு கிடையாது. பொதுவாக முதலீடை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஒரு ப்ராடர் ஸ்ட்ராட்டஜி தான். அதுக்குள்ளே சின்ன சின்ன நுவான்சஸ், சேஞ்சஸ் நம்ம பண்ணலாம். அந்த மாதிரி பார்க்கும் பொழுது 2024 போல் 25 இல்லைங்கிறது நிச்சயம். அதற்கு முக்கியமான காரணம் எல்லாருக்கும் தெரியும். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், அவருடைய கொள்கைகள், டேரிஃப் வார், இந்த மாதிரியான விஷயங்கள், அப்புறம் இப்போ சமீபத்தில் வெனிசுலா, இப்படி பல மாற்றங்களை உண்டாக்கியது. அதன் காரணமாக எல்லாமே மாறிடுச்சு, ஈக்குவேஷனே மாறிடுச்சு. இப்போ குளோபல் ஈக்குவேஷன் மாறிடுச்சு, தொழில் வியாபார ரீதியாக பல விஷயங்கள் மாறி இருக்கு. தினசரி என்ன நடக்குமோன்னு ஒரு கவலை, அச்சம் இருக்கிறது நம்ம மறுப்பதற்கில்லை. அந்த அளவுக்கு நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜியை சில சமயங்களை மாற்ற வேண்டி வரலாம். லக்கிலி இந்தியாவுக்கு என்ன ஒரு விஷயம்னா, இந்தியா முழுக்க ஏற்றுமதியை நம்பி மட்டுமில்லை, இந்திய சந்தையே மிகப்பெரிய சந்தையாக இருக்கிறது. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். வெளியூரில் விற்க முடியலைன்னா பெரும்பாலான உற்பத்தியை இந்தியாவில் விற்ற முடியும். ஓகே, வெளியூரில் நமக்கு பெட்டர் ப்ரைஸ் கிடைக்கும், பெட்டர் ரியலைசேஷன், பெட்டர் மார்ஜின், பெட்டர் ப்ராஃபிட் அப்படிங்கிறத தவிர, அதுவும் மெல்ல இப்போ மாறிக்கிட்டு வருது. இந்தியன்ஸ்லேயே அஃபோர்டபிலிட்டி ஏறிக்கிட்டு இருக்கு. நீங்கள் போன வருஷம் பார்த்துருப்பீங்க, இந்த பில்லியனர்ஸ், ட்ரில்லியனர்ஸோட எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்து கொண்டிருக்கிறது. இந்தியாவில் அஃபோர்டபிலிட்டி அதிகரிக்கிறதுனால ஹை அண்ட் வாகனங்கள்லாம் வாங்குறாங்க. 5 லட்சம் 6 லட்சத்தை இஎம்ஐயில் வாங்கிட்டு இருந்தவங்க இன்றைக்கி 20 லட்சம் கார்லாம் வாங்குறதுக்கு நிறைய பேர் வர ஆரம்பித்திருக்கிறாங்க. எல்லோரும் வாங்குறாங்கன்னு சொல்லலை, அது அதிகரிச்சிருக்குங்கிறத பார்க்குறோம். ஸோ இது நமக்கு இந்த உள்ளூர் சந்தைங்கிறது ஒரு கணிசமான அளவுள்ள சந்தை. அதனால தான் இத்தனை கார் உற்பத்தி நிறுவனங்கள் இந்தியாவில், 2 வீலர் உற்பத்தி நிறுவனங்கள் இந்தியாவில் இவ்வளவு வந்திருக்குங்கிறத பார்க்குறோம். ரெண்டாவது நமக்கு என்ன ஒரு விஷயம் என்னென்னா, நமக்கு தேவையான பெரும்பாலான விஷயங்களை நம்ம உள்ளூரில் உற்பத்தி செய்து கொடுக்குறோம். அந்த ரேர் எர்த் மினரல்ஸ் மாதிரி ஒரு விஷயங்களை தவிர, எந்த ஒரு கச்சா எண்ணெய், இந்த ரெண்டை தவிர தங்கம் நமக்கு அத்தியாவசிய தேவையில்லை. ஓகே, ஆனால் அது வேறு ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு தேவை. பெரும்பாலான விஷயங்கள் நம்ம உள்ளூரில் உற்பத்தி செய்கிறோம். ஸோ நமக்கு தேவையானதை உள்ளூரில் உற்பத்தி செய்து கொள்கிறோம். அதனால யாரும் நம்மளை மிரட்டுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். நம்மளை இது பண்ண முடியாது. இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனில் அந்த ரேர் எர்த் மினரல்ஸ் கூட நம்மகிட்ட இருக்குது, இல்லாமல் இல்லை. அதை உற்பத்தி செய்வதற்கு அதில் சுற்றுப்புற சூழல் மாசுபடுதல், இப்படி பல கவலைகள் இருக்கிறதன் காரணமாக அதை ரொம்ப பெரிய அளவில் எடுக்காமல் இருக்காங்க. அதெல்லாம் எடுத்துருவாங்க. ஓகே, இன்னொன்று நமக்குள்ள சந்தை நம்மகிட்ட இருக்குது. இதனால் நமக்கு பாதிப்பு மற்ற நாடுகளுக்கு இருப்பது போல் பெரிய அளவில் இருக்காது. ஐரோப்பிய நாடுகள் எடுத்துக்கிட்டோம்னா பெரிய அளவில் சீனாவை, மற்ற நாடுகளை நம்பி இருக்காங்க. அதே மாதிரி சீனா மாதிரி நாடுகள் அமெரிக்காவை பெரிய அளவில் நம்பி இருக்கு ஏற்றுமதிக்கு. ஸோ அவர்களுக்குள்ள ஒரு லிங்கேஜுங்கிறது பெரிய அளவில் இருக்குங்கிறது நம்ம மறுப்பதற்கில்லை. நமக்கு அந்த அளவுக்கு இல்லை, நமக்கு ஓரிரு பொருட்கள் அப்படி இருக்குது. அதனால் பெரிய அளவில் கவலைப்பட வேண்டாம். 2026 ஓரளவு பெட்டராக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே, ஒரு பாசிட்டிவ் நோட்டில் தான் சொல்லியிருக்கேன். நிச்சயமா. எஸ் சார், இந்த பங்குச்சந்தையை பார்க்குறதுக்கு முன்னாடி பல பேர் பங்குச்சந்தை ஈடுபடாமல் தான் எப்படி நம்ம பணத்தை பெருக்கணும்னு தான் யோசிக்கிறாங்க. ஆமாம், எஃப்டியில் போடுறது, இல்லை ஆர்டியில் போடுறது, தங்கம் வெள்ளி வாங்கி வைக்கிறது, இல்லை வீட்டு மூலம் வாங்கி வைக்கிறது அப்படின்னு. என்ன சார் பண்ணலாம் இந்த வருஷம்? அவங்க என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது? தொடர்ந்து சில விஷயங்கள் இப்போ நீங்கள் கேட்குறது பொதுவான முதலீட்டாளர்கள், பங்குச்சந்தையில் அதிக முதலீடு செய்யாத முதலீட்டாளர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர்களுக்கு நான் முதல்ல சொல்கிறது காப்பீடு. அவர்கள் அலுவலகத்தில் காப்பீடு எடுத்திருந்தாலும் அதை விட கூடுதலாக இவர்கள் தனியாக காப்பீடு, ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கவர் பண்ணுற அளவுக்கு காப்பீடு இருக்காங்கிறத பார்த்துக்கணும். காப்பீடு இல்லாமல் இருக்கிறதுங்கிறது நம்மளை ஒரு பெரிய ரிஸ்க்குக்கு, நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய அன்சர்டனிட்டிக்கு, ஒரு நிச்சயமற்ற தன்மைக்கு நம்மளை எக்ஸ்போஸ் பண்ணுறோம். காப்பீடுனா எவ்வளோ ரூபாய்க்கு சார் எடுக்கலாம்? குறைந்தபட்சம் 20 மடங்கு உங்களுடைய ஆண்டு செலவை போல், ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ செலவாகுதோ அதே போல் 20 மடங்கு எடுக்கணும். உதாரணமாக 50,000 ரூபா செலவு பண்ணுற ஒரு மாதம், ஒரு ஆண்டுக்கு 6 லட்சம் ரூபாய்னா அதை போல் 20 மடங்குன்னா 1,20,00,000 காப்பீடு இருக்கணும். கம்ஃபர்டபுள், அதாவது எந்தவித கடனும் இல்லாமல் இருந்தால், சொந்த வீடு இருந்தால், அதெல்லாம் இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இது அதிகமாகும். கிட்டத்தட்ட 30 மடங்கு வரை கூட எடுக்க வேண்டியிருக்கலாம். ஒரு 1.8 கோடி 2 கோடிக்கு எடுக்கணும் காப்பீடு. அவ்வளோ பெரிய காப்பீடு எடுக்கும் பொழுது அதற்கு அதிக அளவில் ப்ரீமியம் கட்ட வேண்டி வருமேன்னு யோசிக்கலாம். அதை பற்றி கவலைப்படக்கூடாது. அதை எப்படியாவது ஜென்ரேட் பண்ணணும். பிகாஸ் அதுதான் அடிப்படை ஆதாரம். நாளைக்கு நம்ம ஏர்னிங்ஸோ நம்ம இல்லைன்னா என்ன, நம்ம குடும்பம் எப்படி அப்படிங்கும் பொழுது அது வேண்டி இருக்கும்.
அதுக்கு ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் மாதிரி போனீங்கன்னா ப்ரீமியம் கம்மியாக இருக்கும். அதுவும் சின்ன வயசுலேருந்து எடுத்தீங்கன்னா ப்ரீமியம் குறைவாக இருக்கும். நீங்கள் ரிட்டர்ன் வர்ற காப்பீடுக்கு போகும்பொழுது தான் ப்ரீமியம் அதிகமாக இருக்கும். அந்த ரிட்டர்னுக்கும் சேர்த்து நம்மகிட்ட வாங்குவாங்க. அந்த ரிட்டர்ன் பொதுவாக குறைவாக இருக்குங்கிறது நான் சொல்ல வேண்டியதில்லை, பலமுறை பேசிட்டோம். இன்றைக்கி வரிச்சலுகைக்காக முதலீடு செய்ய வேண்டிய கட்டாயம் இல்லை. புது டாக்ஸ் ரெஜிம் வந்தாச்சு. மற்ற என்டோமெண்ட் பாலிசியோ யூலிப்போ போனீங்கன்னா வருமானமும் பெரிய அளவில் இருக்காது, அல்லது அன்சர்டனிட்டி இருக்கும். வரிச்சலுகையும் பெரிய அளவில் இல்லைங்கும் பொழுது கவரேஜும் குறைவாக இருக்கும். அதுக்கு பதில் டேர்ம் இன்சூரன்ஸ் போகிறது குறைந்த ப்ரீமியத்தில் அதிக கவரேஜ் இருக்கும். ரெண்டாவது முக்கியமான காப்பீடு மருத்துவ காப்பீடு. குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அந்த மருத்துவ காப்பீடு இருக்கணுங்கிறத நம்ம பார்த்துக்கணும். நம்ம ஹிஸ்ட்ரியை பார்த்து இதுதான் முதல் துவக்க நிலை. மெடிக்கல் இன்சூரன்ஸ் எவ்வளோ சார் எடுக்கலாம் பேசிக்காக ஒரு ஃபேமிலிக்கு அப்படின்னா? அது வந்து அவர்களுடைய குடும்ப ஹிஸ்ட்ரியை பொறுத்து இருக்குது. அவர் வயதானவர்கள், அப்பாலாம் 90 வயசுக்கு மேலே அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாரும் இருந்து எந்தவித வியாதிகள் பெரிய எல்லாமே இறந்துருக்காங்க அப்படின்னா நம்ம அந்த அளவுக்கு எடுக்க வேண்டாம், குறைந்த அளவு எடுக்கலாம். ஒரு 5 லட்சம் ரூபாய் கூட போகிறோம். ஃப்ளோட்டர் பாலிசின்னு குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்பினர்களையும் கவர் பண்ணி எடுத்துக்கலாம். வயது கூட அதை 10 லட்சம் 15 லட்சம்னு ஆக்கலாம். இன்னொரு விஷயத்தையும் கவனம் எடுக்கணும். அப்பா அம்மா தாத்தா பாட்டிலாம் வந்து ஒரு நல்ல சுற்றுச்சூழல் மாசுபடாத ஒரு சூழலில் நல்ல தண்ணி நல்ல காற்று அப்படி இருந்தாங்க. நம்ம அப்படி இல்லை. உணவு பழக்க வழக்கங்கள் மாறிடுச்சு. அப்படிங்கும் பொழுது நமக்கு அதே மாதிரி இருக்குன்னு சொல்கிறதுக்கு இல்லை. அதனால நம்ம வந்து கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கிறது நல்லது. குறைந்த வயதிலேயே அதை எடுக்க ஆரம்பிச்சிடுறது நல்லது. 10 லட்சம் ரூபாயாவது ஃப்ளோட்டர் பாலிசின்னு எடுத்து வச்சுக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இதற்கு பிறகுதான் மற்ற முதலீடுகளை பார்க்கணும். நடுத்தட்டு மக்கள் அந்த முதலீட்டில் வந்து NCDs டிபென்ச்சர்ஸ்னு நிறைய முதலீடு செய்கிறார்கள். நான் தவறுன்னு சொல்லலை, நல்லது தான். ஆனால் அது வந்து AAA ரேட்டடாக தொடர்ந்து அந்த ரேட்டிங்கை மானிட்டர் பண்ணணும். அது நல்ல தரக்குறியீடு பெற்ற ஒரு கடன் பத்திரமாக இருந்தால் தான் முதலீடு செய்யணுமே தவிர ஒரு 0.5% 1% கூட கொடுக்குறாங்கிறதுக்கு அதில் போய் போட்டுட்டு மொத்த பணமும் போச்சுன்னா ப்ராப்ளம். அதை கவனத்தில் வச்சுக்கணும். சீனியர் சிட்டிசன்ஸுக்கு ட்ரையோன்னு சொல்லுவேன். 3 முக்கியமான ஒரு விஷயங்களும் சொல்லுவேன். சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமில் 30 லட்ச ரூபா போடலாம். அது முதல்ல போட்டுருங்க கட்டாயம். அது ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிடுங்க. 5 வருஷத்துக்கு லாக்இன். உங்களுக்கு 3 மாதத்துக்கு ஒருக்கா அதில் வந்து வட்டி வருது. 8.2% இப்போ கொடுக்குறாங்க. அப்பப்போ மாற்றுவாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம். அதை விட முக்கியம் 3வது வந்து RBI பாண்ட், 7 வருஷத்துக்கான பாண்ட். இது வந்து ஒரு 60-65 வயதுக்காரக்கும் போடலாம். 80 வயதுக்கு மேலேனா யோசிச்சு போடுறது பெட்டர். பிகாஸ் அது 7 ஆண்டுகள் வந்து லாக்இன் மாதிரி இருக்கும். வெளியே வேணுங்கிறப்ப எடுக்க முடியாது. ஆனால் 8.05% இப்போதைக்கு வட்டி கொடுக்குறாங்க. அப்பப்போ 6 மாதத்துக்கு ஒருக்கா அதை வந்து கொடுக்குறாங்க. மாறும். 3 மாதத்துக்கு ஒருக்கா அந்த ரேட் மாறும். 6 மாதத்துக்கு ஒருக்கா மாறும். ரீசெட் பண்ணும் பொழுது மாறும். ஸோ இந்த 3ம் வந்து சீனியர் RBI பாண்டும் போமிஸும் யார் வேணாலும் போடலாம். பட் சீனியர் சிட்டிசன்ஸுக்கு அது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா 80TTBன்னு சொல்லி அந்த வட்டி வருமானம், வங்கி வட்டி வருமானம், இதுக்கெல்லாம் 50,000 ரூபா வரைக்கும் விலக்கு இருக்குது. அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அவர்கள் ஏதாவது லிமிட் இருக்குங்களா சார் அதுக்கு? சீனியர் சிட்டிசன்ஸ்னால் 30 லட்சம். பட் இதுக்கு எந்த போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் 9 லட்சம் 15 லட்சம் ஜாயிண்டாக போட்டால் அந்த மாதிரி இருக்குது. பட் இதுக்கு லிமிட் கிடையாது. RBI பாண்டுக்கு எந்த லிமிட்டும் கிடையாது. 3மே வருமான வரிக்கு உட்பட்டது. இப்போ என்னென்னா 12 லட்ச ரூபா வரைக்கும் இந்த மாதிரி வட்டி வருவாய்க்கு நமக்கு வந்து வருமான வரி கிடையாது. கிட்டத்தட்ட 12.25 லட்சம் ரூபா வரைக்கும் வரும் அப்படின்னு வச்சுக்கங்களேன். அதனால அது ஒரு பெரிய ஒரு இதாக இருக்கிறதுனால நம்ம அது சீனியர் சிட்டிசன்ஸ் அதை பார்க்கறது பெட்டர்னு நான் நினைக்கிறேன். பொதுவான மக்களுக்கு சொன்னீங்க. பங்குச்சந்தையில் ஈடுபடுறவங்க என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது இந்த வருஷம்? பங்குச்சந்தையில் ஈடுபடுபவர்கள் வந்து முக்கியமான ஒரு விஷயம், எல்லா பணத்தையும் பங்குச்சந்தையில் போடக்கூடாது. இதுதான் முதல் லெசன். அவர்களுக்கும் காப்பீடு தேவை, மருத்துவ காப்பீடு தேவை, ஆயுள் காப்பீடு தேவை. அது ரொம்ப முக்கியம். அது அவங்களுக்கு தான் ரொம்ப அதிகமாக தேவை, பெரிய ரிஸ்க் எடுக்க போகிறதுனால. ரெண்டாவது, அவங்க வந்து எல்லா முழு பணத்தையும் பங்குச்சந்தையில் போடக்கூடாது. ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ அசெட் அலோகேஷன். நீங்கள் எந்த அசெட் அலோகேஷன் முடிவு செய்திருக்கிறீர்களோ, வயது குறைவானவராக இருந்தால் அதிக அளவில் பங்குச்சந்தை அல்லது மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகளில், கொஞ்சம் அளவு PPF பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு, ஏன்னா EEE அப்படின்னு சொல்லுவோம், எக்ஸாம்ட். நீங்கள் முதலீடு செய்யக்கூடியதுக்கு வருமான வரி விலக்கு, அதில் வரக்கூடிய வருமானத்துக்கு வரி விலக்கு, திரும்ப எடுக்கும் பொழுது வருமான வரி விலக்கு உள்ள ஒரே முதலீடு இன்றைக்கி அதுதான் இருக்குது. ஸோ அது மாதிரியான ஒரு ஃபிக்ஸட் ரிட்டர்ன் தரக்கூடிய முதலீடுகள்லையும் தொடர்ந்து ஒரு ஆண்டுக்கு 1.5 லட்சம் ரூபாயாவது போட்டுக்கிட்டு வரணும். அது மாதம் கூட ஒரு 12,500 ரூபான்னு போடலாம். அதனால் அந்த அசெட் அலோகேஷனை ஃபாலோ பண்ணுங்கள். தங்கத்தில் கொஞ்சம், வெள்ளியில் கொஞ்சம், பங்குச்சந்தையில் கொஞ்சம், அதே மாதிரி இந்த மாதிரி ஃபிக்ஸட் ரிட்டர்ன் வரக்கூடிய முதலீடுகள் கொஞ்சம் பிரித்து முதலீடு செய்கிறது, டைவர்சிஃபை பண்ணுங்கள். அந்த அசெட் அலோகேஷனுக்குள்ளே வந்து பங்குச்சந்தைனா ஒரே அசெட்டில் போடாதீங்க, ஒரே ஷேர்ஸில் போடாதீங்க. ஒரு 4-5 மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ அந்த மாதிரி போடுங்க. அதுக்காக ஒரு 20 மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ 20 ஸ்டாக்லேயோ போடுறதுங்கிறது எந்த வித பலனையும் தராது ஒரு சிறு முதலீட்டாளரை பொறுத்தவரை. பெரிய முதலீட்டாளர்கள் பண்ணலாம், பல கோடிகள் போடுறவங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ காப்பீடு, அது ஆயுள் காப்பீடு, மருத்துவ காப்பீடு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து அசெட் அலோகேஷன். அந்த அசெட்டுக்குள்ளே டைவர்சிஃபிகேஷன். இது ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க.
போன வருஷம் தங்கம் நல்ல ஆதாயம் கொடுத்துச்சுன்னு இந்த வருஷம் பங்கு பூராத்தையும் விற்று எல்லாத்தையும் தங்கத்திலேயோ வெள்ளியிலையோ போடாதீங்க, ரிவர்ஸ் ஆகலாம். போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் பங்குச்சந்தை பெரிய ஆதாயத்தை கொடுத்துன்னு எல்லா பணத்தையும் பங்குச்சந்தையிலே போட்டிருந்தாங்கன்னா போன வருஷம் என்ன இருக்கும்? ஒரு வருமானம் இல்லை, பெரிய சின்ன ஒரு சாதாரண வருமானம் கூட இல்லை, வங்கி டெபாசிட் அளவு கூட வருமானம் வரல. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நெகட்டிவாக போனதையும் நம்ம பார்த்தோம். ஸோ அசட் அலோகேஷன் ஒன்லி ஹெல்ப்ஸ் யூ, அதை டைவர்சிஃபை பண்ணி ஃபாலோ பண்ணணும். இந்த வருஷம் இந்த ஷார்ட் டேர்ம் கோல் வச்சு போவாங்கல்ல சார், அவங்க என்ன பண்ணணும்? ஷார்ட் டேர்ம்னா யாராவது உங்கள்கிட்ட இந்த மியூச்சுவல் ஃபண்டில் போடுங்க, மாதம் வருமானம் வரும்னு அல்லது 6 மாதத்தில் உங்களுக்கு லாபம் கிடைக்கும்னு சொன்னாங்கன்னா முதல்ல அவங்களோட பழகிறத நிறுத்திருக்கேன். ஸ்டாக்ஸ்லையோ மியூச்சுவல் ஃபண்ட்லையோ தயவு செய்து போடாதீர்கள். ஒரு வருஷத்தில் பையனுக்கு காலேஜ் அட்மிஷன் இருக்குது, ஸ்கூல் அட்மிஷனுக்கு நான் பணம் வேணும், அல்லது கல்யாண செலவு இருக்குது, அதனால் இதில் அந்த 6 மாதத்துக்குள்ளே பரட்டிடலாமான்னா தயவு செய்து செய்யாதீர்கள். அந்த பணத்தை பூரா ஒழுங்காக பேங்க்கில் அந்த ஷார்ட் டேர்ம் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு 5% தானே சார் இருந்துட்டு போட்டோம், 5% வருது இல்லை, -10% ஆகாதில்ல நீங்கள் நினைக்கிறப்போ. ஸோ அதனால் அந்த ஷார்ட் டேர்ம்ங்கிறது பங்குச்சந்தையோ மியூச்சுவல் ஃபண்டோ ஷார்ட் டேர்ம் முதலீடு செய்பவர்களுக்கானதே கிடையாது. ஷார்ட் டேர்மில் அது பக்கா சூதாட்டம், அது ஒரு கொலை செய்யக்கூடிய கத்தி. 99%, 1% அதில் ஆதாயம் வந்தால் அது நம்முடைய அதிர்ஷ்டம், அவ்வளோதான். அதை நம்ம கெட்டிக்காரத்தனத்துக்கு சர்டிஃபிகேட்டை நம்ம எடுத்துக்கவே கூடாது. அது ரொம்ப ரேராக 1-2 இருக்கலாம், நான் அதை மறுக்கலை. பட் ஷார்ட் டேர்ம்னா ஸ்டிக் டு ஷார்ட் டேர்ம் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸோ அல்லது லிக்விட் ஃபண்ட்ஸு அந்த மாதிரியான முதலீடுகளில் போட்டு வச்சுக்கிறது தான் பெட்டராக இருக்கும். பங்குச்சந்தை பக்கமே தலை வச்சு படுக்காதீங்க. ஆனாலும் பல பேர் அடிக்ட் ஆன மாதிரி இன்ட்ரா ட்ரேடிங் பண்ணுறாங்க, பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது வீடியோ கேமில் சம்பாதிக்க முடியாது. நீங்கள் சினிமா படம் பார்க்க போகிறீங்க, என்டர்டெயின்மெண்ட், பொழுது நல்லா போகுதில்ல. அது மாதிரி நீங்கள் இந்த ஜீரோ ப்ரோக்கரேஜ் ட்ரேடிங் அக்கௌண்ட் மொபைலில் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு அதில் அன்னைக்கு காலையில் ஒரு 5000க்கு வாங்கினேன், 10,000க்கு விற்றேன், 10,000க்கு வாங்கினேன், 5,000க்கு விற்றேன்னு விளையாண்டுட்டு இருக்கலாம். அதுக்குள்ளே கட்டணமாக அது போயிடும். அவங்க தரவு கட்டணம் 0, ஆனால் முதலீடும் 0 ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா எந்த விதமான கைடன்ஸும் இல்லாமல், ஒரு மென்டர் இல்லாமல், ஒரு சவுண்டிங் போர்டு இல்லாமல், நம்ம செய்கிறது தவறாக சரியான்னு தெரியாமல் நான் எடுத்த படம் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம திரும்ப அதே மாதிரி ஒரு படம் எடுத்தோம்னா ஓடாது. அந்த மாதிரி தான் இதுவும். இப்போ என்னென்ன மாதிரி செக்டாரை சார் ஃபோக்கஸ் பண்ணலாம் முதலீட்டாளர்கள்? எஃப்எம்சிஜி, ஐடி? பொதுவாக இது மாறிக்கிட்டே இருக்கும் அவ்வப்பொழுது. பட் ப்ராடராக பார்த்தீங்கன்னா எல்லா செக்டாரினுடைய நல்லது கெட்டதும் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு துறைன்னு பார்த்தீங்கன்னா வங்கித்துறை, வங்கி சாரா நிதித்துறை. ஓகே, ஸோ இந்த பேங்க்ஸ் அண்ட் என்பிஎஃப்சிஸ் பெரிய ஃபோக்கஸ் இருக்கும்னு நான் நம்புகிறேன். நல்ல பெட்டர் மானிட்டரிங் மெக்கானிசம் இருக்குது ஆர்பிஐயில், தொடர்ந்து மானிட்டர் பண்ணுறாங்க, க்ளோஸாக மானிட்டர் பண்ணுறாங்க. அதை தாண்டியும் IndusInd பேங்க் மாதிரி பிரச்சனைகள் நடக்காமல் இல்லை. பட் அதை உடனே சரி செய்கிறாங்க. ஒரு எல்விபி மாதிரி ஒரு பேங்க் ஃபெயிலியர் ஆனதை உடனே சரி செய்கிறாங்க. ஸோ அது மாதிரி எல்விபி முதலீட்டாளர்களுக்கு இழப்பு, அந்த பங்கில் முதலீடு செய்தவர்களுக்கு பெரிய இது இல்லை, இழப்பு தான். பட் வங்கி காப்பாற்றப்பட்டு விட்டது. ஸோ அதனால் அந்த வங்கித்துறை சார்ந்த அந்த செக்டார் நல்லா இருக்கும். ஏன்னா எல்லா துறையும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தால், எனக்கு அந்த எதிர்பார்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அது வங்கித்துறையில் பிரதிபலிக்கும். ஏன்னா அவர்கள் தான் எல்லாருக்கும் கடன் கொடுக்குறாங்க. என்பிஎஸ்லாம் பெரிய அளவில் ரைட் ஆஃப் பண்ணி முடிச்சு கடந்த ஓரிரு ஆண்டுகள் தெளிவான பேலன்ஸ் ஷீட்டாக இருக்குது. பெரும்பாலும் புதிய நான் பர்ஃபார்மிங் அசெட்டு வராக்கடன் பிரச்சனைகள் வருவதற்கு இன்னும் 4-5 ஆண்டுகளாவது ஆகும் நான் நம்புகிறேன். அது வரைக்கும் இந்த துறை நல்லா இருக்கும். இது ஒன்று. அடுத்ததாக தகவல் தொழில்நுட்பத்துறையில் ஏஐ சார்ந்து அதிகமாக முதலீடு செய்திருக்கக்கூடிய அந்த நிறுவனங்கள், அந்த துறை நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேர், அது எவர் கிரீன். அது இப்போ வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா வர இப்போ ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் டெல்லியில் பார்க்குறீங்க, அதுக்காக அங்கே மக்கள் இல்லாமலாம் இருக்காங்க. பட் இதெல்லாம் எங்கே போகுது? அவர்கள் மூச்சு குழாய்க்குள் போகுது, சுவாச குழாயில் போகுது, பாதிக்குது. இது எல்லாமே மருத்துவமனையில் தெரிகிறது. அந்த துறை பெரிய வளர்ச்சி அடையும் நான் நம்புகிறேன். இப்போவே வளர்ந்துருக்கு, இதை விட அதிகமான ஒரு வளர்ச்சியை அது சந்திக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இந்த துறைகள் எல்லாமே அதிக கவனத்தை பெறக்கூடிய ஒரு துறைகளாக இருக்கும். அதுலேயும் ஏஐ பயன்பாடுங்கிறது வரப்போகிறது, பெரிய அளவில் வர ஆரம்பிச்சிருச்சு, வரப்போகிறது. ஸோ இந்த துறைகள் இது போக வழக்கமான மற்ற சில துறைகள் இருக்குது, அது அப்பப்போ மாறி வந்துட்டு இருக்கு. இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனில் டிஃபென்ஸ் செக்டார் எப்படி சார் இருக்கும்? டிஃபென்ஸ் செக்டர் நல்லாயிருக்கும். இந்தியாவில் ஒன்று என்னென்னா நிறைய டெக்னாலஜி வேணும்னு தான் அதில் எஃப்ஐஐ உள்ளே கொண்டு வந்தாங்க. ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் மட்டும் இல்லாமல் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு எஃப்டிஐ கொண்டு வந்தாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன லெவலில் இருக்கோம்னா, நாமும் மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய சில நம்மளுடைய பேட்டன்ட் டெக்னாலஜிஸ் இருக்குது. ஸோ அது பெரிய அளவில் இப்போ பயன்படும். அது மாதிரி டிஃபென்ஸ் மட்டுமல்ல, அந்த ஸ்பேஸ் இஸ்ரோ பாருங்கள், நாசா செலவு பண்ணுறதுல ஒரு சிறு பகுதியை மட்டும் செலவு செய்து நம்ம அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி அமெரிக்காவினுடைய ஒரு ஹெவி வெயிட் அந்த சேட்டலைட்டை நம்ம செலுத்தக்கூடிய அளவுக்கு இந்தியாவில் இஸ்ரோ வந்துருச்சு.
கமர்ஷியல் சக்ஸஸாக மாறிக்கிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கமர்ஷியலுக்காக அவங்க பண்ணலை, இது வந்து டிஃபென்ஸுக்காக, நம்முடைய பாதுகாப்புக்காக, தொலைத்தொடர்பு, தகவல் தொழில்நுட்பம் இதுக்காக தான் பண்ண ஆரம்பிச்சது ஒரிஜினலாக. இன்றைக்கி அது நமக்கு பெரிய அளவில் கமர்ஷியல் சக்ஸஸாகவும் மாறிக்கிட்டு இருக்கு. அது இருக்கும். அதே மாதிரி இன்னொரு துறை நான் சொல்ல விட்டு போனது என்னென்னா அக்ரோடெக், கிராப் டெக்னாலஜி, அதை அப்கிரேட் பண்ணுவாங்க. அதாவது சிறு இடங்களில் அதிக அளவில் உற்பத்தி வரக்கூடியது. இப்போ சைனாவில் பார்த்தீங்கன்னா வந்து பர்மனெண்ட் ரைஸ்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ நம்ம களை எடுத்து 3 மாதத்துக்கு ஒருக்கா 6 மாதத்துக்கு ஒருக்கா மாத்திரம், அந்த மாதிரி இல்லாமல் ஒரு அரிசியை நட்டுட்டா அது வந்து ஒரு 4 ஆண்டுகளுக்கு பல ஆண்டுகளுக்கு தொடர்ந்து இருக்கும். மேலே நம்ம கட் பண்ண திரும்ப வருங்கிறாங்க. மரம் மாதிரி அந்த மாதிரியான டெக்னாலஜிஸ்லாம் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி அக்ரோடெக் அந்த ஃபீல்டு வந்து பூம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எஃப்ஐஐ இந்தியாவில் இருப்பாங்களா இல்லை கிளம்பிடுவாங்களா? நிச்சயம் கிளம்புறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இது வந்து சக்கர வியூகம் மாதிரி. எந்த சந்தையிலையும் அவர் போனாங்கன்னா பெரிய அளவில் என்டர் பண்ணுவாங்க. அதுவும் தொடர்ந்து டெக்கேட்ஸாக அந்த மார்க்கெட்டில் இருக்காங்கன்னா மிகப்பெரிய அளவில் என்டர் பண்ணியிருப்பாங்க. இப்போ வெளியேறணும்னு வச்சுங்க, முழுக்க அதை விற்றுட்டு போகணும். அவங்க ஒரு 5% விற்றாலே மார்க்கெட் பெரிய வீழ்ச்சியை சந்திக்குது. 100% விற்றுட்டு எப்படி போவாங்க? ஸோ அது ரூல்ட் அவுட். பட் அவ்வப்பொழுது பணத்தை எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. லாபத்தை பதிவு செய்வதும் பணத்தை வெளியெடுக்கிறதும் வந்து எல்லா நல்ல முதலீட்டாளருடைய ஒரு விஷயம். நம்ம தான் என்ன பண்ணுவோம்னா 2024 பங்குச்சந்தையில் முதலீடு செய்து கொண்டிருப்போம், விற்க மாட்டோம். 2025 தங்கத்தில் முதலீடு செய்து கொண்டிருப்போம், விற்க மாட்டோம். 2026 இன்னும் கூட தங்கத்தை வாங்கிட்டு இருப்போம், வெள்ளியை விட்டுருவோம். 2025 இப்போ வெள்ளியை வாங்குவோம். 2026 நம்ம 2025 ஏப்ரலுக்கு முன்னாலேருந்து நம்ம வெள்ளி வாங்கலாங்கிறது, நம்ம வெள்ளி ஏறும்னு சொல்லி வாங்கலாம்னு சொன்னதில்ல, வெள்ளி ஏறும்னு சொல்லிட்டு இருக்கோம். பட் எத்தனை பேர் வாங்கினா? எல்லாம் வருஷ கடைசியில் தான் வெள்ளி முடிச்சுக்கிட்டாங்க எல்லாரும். நம்ம சொன்ன ஆரம்பிச்சது 130% ஏறி இருக்கு. ஸோ எல்லாம் நம்ம சிறு முதலீட்டாளர் மாதிரி கிடையாது எஃப்ஐஎஸ் வந்து அவங்களுக்கு வந்து தேர் நாட் நம்மளோட பெரிய ஸ்மார்ட் கெட்டிக்காரங்கள்லாம் புத்திசாலிகள்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த ஸ்ட்ராட்டஜியை கரெக்டாக வச்சுருப்பாங்க. அதில் அவர்கள் புத்திசாலிகள். எது ஏறி இருக்கோ அதை வித்துரு, எது இறங்கி இருக்கோ அதை வாங்கிக்க அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. நம்ம வந்து ஏறினதுக்கப்புறம் தான் வாங்குவோம், இறங்கினதுக்கப்புறம் விற்போங்கிறதுல நம்ம தெளிவாக இருக்கோம். அந்த இதை மாற்றிக்கணும். ஓகே, எஃப்ஐஏ இருப்பாங்க. எஃப்ஐ நிச்சயமாக இருப்பார்கள். அதனுடைய அளவு வந்து போன வருஷம் அப்படியே வித்துக்கிட்டே இருந்தாங்க, அப்பப்போ ப்ராஃபிட் பண்ணாங்க. அதுவும் தொடரும். எப்போல்லாம் எந்த செக்டாரில் எந்த இதில் எக்ஸசஸ் இருக்கோ, எங்கெல்லாம் வந்து ஒரு பாட்டில் தாண்டி ஃபோம் வெளியே வருதோ அந்த ஃபோம் கீழே கொட்ட தான் செய்யும். அதுக்கு திரும்ப அதனுடைய வாட்டர் விட் ஃபைண்ட் இட்ஸ் லெவலுங்கிற மாதிரி அந்த லெவலுக்கு போயிடும் திரும்ப. அவங்க எந்த செக்டரை சார் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க? அவர்கள் வந்து வெளிநாட்டில் இல்லாத துறைகள், பெரிய துறைகள் ஒன்று. ரெண்டாவது வந்து இங்கே எது அதிக விற்பனை ஆகுமோ நம்ம பாப்புலேஷன் அது அப்படிங்கிறது ஒன்று. வெளிநாட்டில் இல்லாத துறையினா வெளிநாட்டில் வந்து டெக்னாலஜி ரொம்ப பெரிய அளவில் இருக்குது. அதனால் டெக்னாலஜியை நோக்கி இங்கே வரமாட்டார்கள் அவர்கள். பெரிய அளவில் அங்கே வர்றதுக்கு வேலைகள் இல்லை. ஒரு நிறுவனங்கள் இருக்கலாம், அதை தாண்டி இல்லை. பட் மாஸ் மார்க்கெட்டுக்கு அப்பீலிங்கான ப்ராடக்ட்ஸ் இங்கே என்னென்ன இருக்கோ அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் அந்த துறை அதில் வருவாங்க. அதுக்காக அது எஃப்எம்சிஜியில் வருவாங்கன்னு நான் சொல்ல வரல. எஃப்எம்சிஜியில் வரலாம், அவங்க இருக்காங்க, வரலாம். பட் எஃப்எம்சிஜி வந்து ஒரு பீக்கை தொட்டு ஒரு மெச்சூர்டு செக்டாராக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது என்ன ஆயிடுச்சுன்னா எஃப்எம்சிஜி செக்டாரில் ஒரு கமாடிட்டைஸ் ஆகிடுச்சு, ஹைலி கமாடிட்டைஸ் ஆகி அந்த ப்ராடக்டை யார் வேணாலும் பண்ணலாம் இன்றைக்கி. அப்படின்னு ஒரு பிஸ்கட்னா பிரிட்டானியா அப்படின்னு இருந்தது மாதிரி இன்றைக்கி ஐடிசி பண்ணுறாங்க, பல பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி எந்த ப்ராடக்ட் எடுத்தாலும் அந்த மாதிரி பல பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ டூத் பேஸ்ட்னா கால்கேட் தான் இருந்தது அப்படின்னு இருந்தது மாதிரி இன்றைக்கும் கால்கேட் தான் டாமினன்ட். பட் தென் அதை தாண்டி பல பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கும்பொழுது அது வந்து ஒரு கமாடிட்டைஸ்டாக, இது ஒரு ப்ராடக்டை, ஒரு யூனிக் ப்ராடக்டாக, ஒரு பேட்டன்ட்டோட ஒரு வித்தியாசமான ஒரு ப்ராடக்ட், அப்படி அதுக்கு அதிக விலை கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிற லெவலில் இல்லை. ப்ரீமியமைசேஷன் வில் ஹேப்பன் இன் சம் ப்ராடக்ட்ஸ். அதை தவிர மற்றபடி அது வந்து இருக்காது. மற்ற துறைகளில் இருக்கும். இந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்மா, ஹெல்த் கேர் போன வருஷம் பெரிய அளவில் அதில் வந்து எஃப்ஐ முதலீடு வந்து தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கிறத பார்த்தோம். அதுவும் மாஸ் மார்க்கெட்டுக்கு அப்பீலிங்காக இருக்காது, ஹை எண்டுக்கும் அப்பீலிங்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதில் வந்து இந்த யூசர்ஸ் டோன்ட் ஹேவ் அ சே. எனக்கு உடம்பு முடியலன்னா வைத்தியம் பார்த்தாகணும். நான் அடுத்த வருஷம் பார்த்துக்கிறேன், சம்பாரிச்சிட்டு வந்து பார்த்துக்கிறேன், கொஞ்சம் தள்ளி போடுறேன். இப்போ ட்ராவல் போகணும்னா நீங்கள் தள்ளி போடலாம், இது தள்ளி போட முடியாது. ஸோ அதனால் அந்த மாதிரியான ஒரு துறையாக இருக்கிறதுனால அது இருக்கும். அதில் இன்னும் வெளிப்படைத்தன்மை வரணும்னு நான் நினைக்கிறேன். வர ஆரம்பிச்சிருக்கு. முன்பெல்லாம் வந்து நீங்கள் இப்போ கூட பல ஆஸ்பத்திரி நீங்கள் போனீங்கன்னா சில இதில் ரொக்கமாக கேஷ் வாங்குறதெல்லாம் இருக்க பார்த்துருப்பீங்க. அதில் எவ்வளோ ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்கிறது நமக்கு தெரியலை. ஆனால் அது மெல்ல மெல்ல மாற ஆரம்பிச்சிருக்கு. யூபிஐ வந்த பிறகு மக்கள் பெரிய அளவில் கேஷ் எடுத்துகிட்டு போகிறதில்ல. அப்படி வரும்பொழுது அதெல்லாம் இப்போ வந்து மாற ஆரம்பிச்சிருக்கு. அது போக இந்த இன்சூரன்ஸ் கிளைமில் வர ஆரம்பிக்கிறதுனால எல்லாமே சிஸ்டத்துக்குள்ளே வர ஆரம்பிச்சிருக்கு. ஃபார்மலைசிங் ஆஃப் த எக்கானமிங்கிறதுனால அதனால வந்து இப்போ இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னால் காட்டாத லாபத்தை இப்போ காட்டுறாங்க. அது போக இந்த லாபத்தில் தான் அவங்க இருந்தாங்க. இப்போ காட்டுறதுக்கு காரணம் இதுதான். ஓகே, நிஃப்டி சென்செக்ஸ் எப்படி சார் இருக்கும்? பாசிட்டிவில் இருக்குமா? இல்லை இப்போ வந்து நிஃப்டி ஒரு 26,000 ரேஞ்சில் இருக்குது, சென்செக்ஸ் 85,000 84,000 ரேஞ்சில் இருக்குது.
எவ்வளோ % ஏற வாய்ப்பு இருக்குது? See, I don't want to make a guess anything. அது மாதிரியான கெஸ் வந்து சரியாக அமையும் நான் நம்பலை. ஏன்னா நடுவில் ஏறும் இறங்கும் அதெல்லாம் இருக்கும். இப்போ போன வருஷம் துவக்கத்தில் வந்து ஏறும்னு சொல்லியிருந்தா மார்ச்சில் இறங்கி இருந்தது, திரும்ப டிசம்பரில் பார்த்தா ஏறிடுச்சு, பழைய லெவலுக்கு வந்துருச்சு. அல்லது இறங்கும்னு சொல்லியிருந்தாங்கன்னா டிசம்பரில் பார்த்தா பழைய லெவலில் இருக்குது. ஸோ என்ன அந்த டேட் டு டேட் சொல்கிறது அல்லது மந்த் டு மந்த் சொல்கிறதெல்லாம் கஷ்டம். நம்ம லாங் டேர்ம் தான் சொல்ல முடியும். லாங் டேர்ம் நான் சொல்கிறது, ஒரு வீடை நம்ம வந்து 10 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு குடியிருக்கிறதுக்கு தான் குறைஞ்சபட்சம் வாங்குறோம் நம்ம. அது மாதிரி தான் பங்குச்சந்தையில் நம்முடைய முதலீடும் இருக்கணும். அந்த அடிப்படையில் நல்லா இருக்குமே தவிர ஒரு வருஷத்துக்குள்ளே வந்து ட்ரம்ப் என்ன பண்ணுவார் எனக்கு தெரியாது. வெனிசுவேலா போவார் நான் எதிர்பார்க்கல, போனார். சரி அதோட நிறுத்துவார்னு பார்த்தா இப்போ கிரீன்லேண்டை பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு. நாளைக்கு ரஷ்யாவுக்கு, இப்போ ரஷ்யா கூட அந்த ஆயில் இது பண்ணாருன்னு நியூஸ் வந்திருக்கு. ஸோ எங்கே போவார், எப்படி போவார், எந்த திக்கில் போவாருங்கிறதே நமக்கு தெரியலையே. அதனால் ப்ரெடிக்ட் பண்ணலாம் முடியாது. பட் ஒன்று நான் சொல்லலாம், பை அண்ட் லார்ஜ் இந்தியாவை பொறுத்தவரை நான் பல முறை சொல்லியிருக்கேன் இந்த விஷயத்தை, எவ்ரி நெகட்டிவ் நியூஸ் இஸ் அ பாசிட்டிவ் நியூஸ் ஃபார் இன்வெஸ்டர்ஸ். இது கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இமோஷ்னலாக சென்டிமெண்ட்டாக பார்த்தா ஒரு சரியான, நான் சொல்கிறது சரியான விஷயம் அல்ல. ஆனால் ஒரு முதலீட்டாளராக அதை தள்ளி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா, எப்பெல்லாம் நெகட்டிவ் நியூஸ் வந்திருக்கோ அதெல்லாம் நீண்ட கால முதலீட்டாளர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பை வாரி கொடுத்துருக்கு. அது கோவிடாக இருக்கட்டும், 2008 இன்டர்நேஷனல் ஃபாலாக இருக்கட்டும், 94 விழுந்ததாக இருக்கட்டும், 2001 Y2K அப்புறம் விழுந்ததாக இருக்கட்டும், இந்த மாதிரி இந்த கடந்த 30 ஆண்டுகளில் 4 முறை மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறோம். நடுவில் வந்து சின்ன சின்ன வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறோம். இந்த ஒவ்வொரு முறையும் முதலீடு செய்தவர்கள் அதுக்கு அடுத்த ஆண்டிலேயே வந்து 2 மடங்கானதெல்லாம் பார்த்துருக்கோம். 2007-8 வீழ்ச்சியில் முதலீடு செய்தால் அடுத்த ஆண்டு கிட்டத்தட்ட 2 மடங்கு ஆயிடுச்சு உங்களுடைய முதலீடு. அந்த மாதிரி தான் கோவிட் டயத்தில் முதலீடு செய்திருந்தால் 2020-2021 2 மடங்கு ஆயிடுச்சு. அதனால் என்னென்னா நம்ம பேனிக் ஆகிடுவோம். அந்த காலகட்டத்தில் நம்முடைய கவனம் சிதறும். டூ மச் ஆஃப் நாய்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்மளை சுற்றி நிறைய பேர் இறைச்சல் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு தெரியும், இந்தியாவிலேருந்து இந்த கிராப் ஏற்றுமதி அந்த கதை தெரியும் இல்லையா? போனதில் இந்திய கிராப் வெளியே வர முடியல, ஏன்னா ஒன்று பிடிச்சி கீழே இழுத்துக்கிட்டு இருந்துச்சுங்கிற மாதிரி ரொம்ப சத்தம், இறைச்சல்ல. தப்பிச்சு போன கிராப்பை கேட்டால் சொன்னிச்சா நான் இந்த சத்தத்தெல்லாம் கேட்கலன்னு, காது கேட்காது, அதனால நான் மேலே ஏறி போயிட்டேங்கிற மாதிரி இந்த நாய்ஸை ஃபில்டர் பண்ண தெரியணும் நமக்கு. ஓகே, எது உண்மை எது பொய். ஏன்னா சோஷியல் மீடியா வந்து நிறைய நல்ல விஷயங்களை கொடுத்துருக்கு நமக்கு. டெமோக்ரட்டிசேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஒரு மாஸ் மீடியா கையில் இருந்ததை அப்படியே உடச்சி யார் வேணாலும் ஒரு செய்தியை போட முடியும், யாருக்கு வேணாலும் கொண்டு போய் சேர்க்க முடியும்னு எளிமைப்படுத்தியிருக்கு. அதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் அது. நெகட்டிவ் என்னென்னா, யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம். நாளைக்கு என்னுடைய கிரெடிபிலிட்டியை பற்றி கவலைப்படுவாங்க மெயின் மீடியாவில் இருக்கவங்க. இதில் இருக்கவங்க, நான் எல்லாரும் அப்படி இல்லை, சில பேர் அது மாதிரி யோசிக்காமல் சொல்லிட்டு நாளைக்கு தப்பிக்கலாம். அதில் கவனமாக இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு செய்தி வரும் பொழுது நிறைய நியூஸ் வந்து பிளான் பண்ணப்படுகிறது. அதில் நம்ம கவனமாக இருக்கணும். திடீர்னு தங்கத்தை பூரா எடுத்துகிட்டு போயிடுவாங்க கவர்மெண்ட்டு. அப்படிலாம் செய்ய முடியுமா? நம்ம அமெரிக்காவிலே இருக்கோம், அங்கேயே இது பண்ண மாட்டாங்க. ஏன்னா என்ன காரணம்னு சொல்கிறீங்க, அது ரைட் ராங்குள்ளே போகல, ஓட்டே கிடைக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பொலிட்டிக்கலாகவே சொல்கிறேன், ஓட்டே கிடைக்காது. அப்போ எப்படி பண்ணுவாங்க? அப்போ நீங்கள் அது லாஜிக், நியாயம், ஓட்டே கிடைக்காதுங்கிறப்ப எப்படி பண்ணுவாங்க இந்தியாவில்? அதனால் அதெல்லாம் இந்த மாதிரி நிறைய ரூமர்ஸ் வந்து வருது. அதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு என்ன ஆக்சுவலாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கறது. நிச்சயம் சார். இன்ஃப்ளேஷன் எப்படி சார் இருக்கும் இந்தியாவில் 2026? பெரும்பாலும் ஆண்டு துவக்கத்தில் ஓரளவு கட்டுக்குள்ளே தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வரக்கூடிய முதல் குவார்ட்டர், 2வது குவார்ட்டரில் கூட ஓரளவு கட்டுக்குள்ளே இருக்கும். மெல்ல மெல்ல மீண்டும் எழும்ப ஆரம்பிக்கலாம். வருஷ கடைசியில் திரும்ப ஒரு கொஞ்சம் இன்ஃப்ளேஷன் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதா நான் பார்க்குறேன். காரணம் என்னென்னா வந்து ஆக்சுவலாக உற்பத்தி குறைவுறதோ அல்லது தேவை அதிகம்ங்கிறத விட பேஸ் எஃபெக்ட்னு ஒன்று சொல்லுவோம். ஏன்னா சென்ற ஆண்டு 2025ஆம் ஆண்டு கடைசியில் பார்த்தா மொத்த விலை குறியீடு நெகட்டிவில் போனதெல்லாம் பார்த்தோம். சில்லறை விலை குறியீடு அல்லது நுகர்வோர் விலை குறியீடுங்கிறது வந்து கிட்டத்தட்ட 0 வந்ததை பார்த்தோம். அந்த பேஸோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அடுத்த ஆண்டு வந்து அது வந்து ஒரு 10 பாயிண்ட் ஏறினா கூட அது ஒரு 7% பணவீக்கம் அல்லது 6% ஏறின மாதிரி காட்டும். ஓகே, ஸோ அந்த அடிப்படையில் இந்த லோயர் பேஸ் எஃபெக்ட்னு சொல்கிறது, இந்த பேஸ் எஃபெக்டின் காரணமாகவே ஒரு சின்ன பணவீக்கம் கூட அந்த குறியீடு அதிகரிக்கிறது கூட அதிக அளவில் பணவீக்கம் இருந்ததாக காட்டுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால இருக்கும். மற்றபடி பை அண்ட் லார்ஜ் இட் வில் பி வித்தின் கண்ட்ரோல் தான் நான் நினைக்கிறேன். ரேஞ்ச் பவுண்டாக தான் இருக்கும். அதனால் வட்டி விகிதத்தில் கூட பெரிய மாற்றங்கள் எதுவும் இருக்காதுன்னு. ஆர்பி ரேட் கட்டில் பெரிய அளவில் கொஞ்சம் குறைக்கலாம், பட் பெரிய அளவில் குறைக்க மாட்டாங்க. ஏன்னா பணம் இங்கிருந்து வெளியேறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஜாப்பனீஸ் இப்போ என் ட்ரேட் பார்த்தீங்கன்னா ஜப்பான் வட்டி விகிதத்தை அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. யூகே வட்டி விகிதம் அதிகமாக இருக்குது. யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு, பேங்க் ஆஃப் ஜப்பான். அப்போ நம்ம இன்னுமே பெருசாக குறைச்சோம்னா வந்து ஃபிக்ஸட் ரிட்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸே வெளியே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் பெரிய அளவில் குறைக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். சிறப்புங்க சார். 2026 எப்படி இருக்கும்னு ஓவராலாக ஒரு மேப் கொடுத்த மாதிரி சொல்லியிருக்கீங்க. நிச்சயமா எல்லாம் பயப்பட வேணாம், ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துங்கிறதையும் ஒரு டேக்காக நாங்கள் எடுத்துக்கிறோம் இந்த வருஷத்துக்கு. நேரம் கொடுத்து பேசுனதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ. உங்களின்
உங்களின் டெய்லி கிளீனிங் ப்ராசஸ ஈஸியாவும் ஃப்ரெஷ்ஷாவும் மாற்ற பெஸ்ட் சாய்ஸ் 50 ஆண்டு கால அனுபவம் பெற்ற பைசன் டாய்லெட் கிளீனர். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, அதே சமயம் பிரீமியம் குவாலிட்டி என டபுள் சேலஞ்ச். மேலும் விவரங்களுக்கு 9514 333 999.